அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறை மாற்றம். ஓய்வு பெற்ற நீதிபதி ஜிஎம் அக்பர் அலி தலைமையில் குழு தமிழக அரசு அமைத்தது. தமிழக சட்டசபையில் கடந்த 29/4/2025 அன்று நடைபெற்ற 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுகையில், பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் தேர்வு முறையில் சமூக நீதி அடிப்படையிலே தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2019 ஆண்டு வரப்பெற்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகள் அளித்திடவும் ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.